ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் எக்லெஸ் சாக்லேட் கேக் ரொம்ப சாஃப்டாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் அரை கப் அளவுக்கு கெட்டியான தயிர் எடுத்துக்கோங்க. இது கூட அரை கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். கூடவே பார்த்தீங்கன்னா ஃப்ளேவரே இல்லாத ஆயில், அதாவது ஏதாவது ஒரு ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. அரை கப்புக்கு சேர்த்துட்டு 1/4 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு 2 நிமிஷம் அரைச்சி எடுத்துக்கலாம். இதை ஜஸ்ட்டு நம்ம ஒரு 2 நிமிஷம் அரைச்சி எடுத்தால் போதும். இப்போ இதில் மாவு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி மைதா மாவு 1/4 கப் சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு மைதா மாவு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா சலிச்சிக்கலாம். கேக் செய்கிறதுக்கு மெஷர்மெண்ட்லாம் ரொம்ப முக்கியம். நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா கேக் சூப்பராக சாஃப்டாக கிடைக்கும். இப்போ இதை சலிச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுறலாம். எல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு இதில் ஏற்கனவே காய்ச்சி ஆற வச்ச பால் அரை கப் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ஒரேடியாக சேர்த்து கலக்க வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. கேக்குக்கு பார்த்திங்கன்னா மாவு இந்த மாதிரி பதத்துக்கு இருக்கணும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு இருந்தால் தான் கேக் பர்ஃபெக்டாக கிடைக்கும். இப்போ இதில் சாக்கோ சிப்ஸ் நான் சேர்த்துக்க போகிறேன். இது முற்றிலும் ஆப்ஷனல் தான். இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்து கலந்துட்டு இதை அந்த கேக் பேட்டரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இதுக்கு பதிலாக ஏதாவது நட்ஸ் கூட நீங்கள் சாப் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கேக் செய்கிறதுக்கு நான் 7 இன்ச் கேக் பேன் எடுத்துருக்கிறேன். உங்கள்கிட்ட இந்த மாதிரி கேக் பேன் இல்லைன்னா கிண்ணம் ஏதாவது வீட்டில் இருக்கிறதுனா அதில் கூட நீங்கள் செய்யலாம் தாராளமாக. இப்போ இதில் பட்டர் ஷீட் வச்சுக்கிறேன். பட்டர் ஷீட் இல்லாத பட்சத்தில் இதில் மைதா மாவு போட்டு டஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம பாதி அளவுக்கு இருக்கிற மாதிரி இந்த பேட்டரை நம்ம சேர்த்துடலாம். இப்போ இதை லைட்டாக இந்த மாதிரி தட்டி விட்டுக்கோங்க. இதில் நட்ஸ் நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போது ஒரு கடாயில் நான் ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் சால்ட் வச்சு ப்ரீஹீட் பண்ணியிருக்கிறேன். இதில் இந்த கேக் பேன் சேர்த்துட்டு ஒரு 40லேருந்து 50 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் இதை குக் பண்ணிக்கலாம். சால்ட் எதுக்கு சேர்க்குறோன்னா டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்காக. இப்போ இதில் ஒரு குச்சி இல்லைன்னா கத்தி வச்சு பார்த்திங்கன்னா இது ஒட்டாமல் வரணும். கேக் இப்போ ஒரு 20 நிமிஷத்துக்கு நல்லா ஆறட்டும். அப்போ தான் நம்மளுக்கு டிமோல்டு பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு. இப்போது இந்த கேக் பேனில் ஓரங்களில் எடுத்து விட்டுறலாம். ஒரு கத்தி வச்சோ இந்த மாதிரி ஸ்பேச்சுலா வச்சோ எடுத்து விட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. ரொம்பவே பர்ஃபெக்டாக நம்மளுக்கு கேக் வந்திருக்கு. இப்போ இந்த பட்டர் ஷீட் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். பாருங்கள், நம்மளோட சாஃப்ட் அண்ட் ஸ்பான்ஜியான கேக் ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ ஸ்பான்ஜியாக கிடச்சிருக்கு பாருங்கள். இதே அளவுகளோடு நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.